ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் வந்து குவான்ஸ்லேருந்து ஒரு டாபிக் ஒரு சம் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம கவர் பண்ண போகிற அந்த கான்செப்ட்ஸில் என்னென்னு பார்த்தோம்னா, அது எந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் சம் ஒன் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு சம் நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஒரு சம்மே அந்த சம்மை சுற்றி உள்ள எல்லா கான்செப்டையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி. அதாவது இன்னும் ஒரு மாடலில் அதே டாப்பிக்கில் இருந்து அதே சம் ஓரியன்டாக அதே டாப்பிக்கில் இருந்து ஏதாச்சும் ஒரு சம் வந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும், நம்மளால் ட்ரை பண்ண முடியுன்ற அந்த அளவுக்கு வந்து நம்ம டாபிக்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம், பர்டிகுலராக அந்த ஒரு சம்லேயே. ஓகேவா? ஸோ கான்செப்ட் இது தான். ஐ ஹோப் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னென்ன கான்செப்ட்ஸ் அது ஓரியன்டாக அந்த ஒரு டாப்பிக்னால் அது ஓரியன்டாக என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்களும் ஈஸியாக லிசன் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம சம்குள்ளே போவோம். ஸோ ஒன் சம் ஒன் கான்செப்ட். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி அது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தோம்னா, போட் அண்ட் ஸ்ட்ரீம். அந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட் போட் அண்ட் ஸ்ட்ரீம்னா அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி இருக்குது. ஓகேவா? இதுதான் தண்ணி. ஓகேவா? தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணி இப்படியே இருக்கும். இப்போ இந்த தண்ணியில் இந்த போட்டு போகிறது, அதுதான் கான்செப்ட். ஸோ இதுதான் போட்டு. ஓகேவா? ஸோ தண்ணியில் போட் இருக்குது. ஸோ தண்ணியில் போய்கிட்டு இருக்குது. போட்டு இப்படி போய்கிட்டு இருக்குது. ஓகேவா? போட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த போட்டு போகுது. ஸோ இப்போ இந்த போட்டு போகும்போது இது தண்ணிக்கு எந்த திசையில் போகுது, அதான் கான்செப்ட். ஒருவேளை தண்ணி போகிற திசையிலே எப்படி ஸ்ட்ரீம், தண்ணி எப்படி சொல்லுவோம், கடலில் அந்த போகிறத வந்து ஸ்ட்ரீம்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடில் போகுது. ஸ்ட்ரீம் எந்த ஸ்பீடில் போகுதுன்னா இந்த சைடு நோக்கி போகுது. ஆரோ மார்க்கு பார்த்துவோம். இந்த ஸ்பீட்லேயே போகுது போட்டு. அப்படி போகுதுன்னா போட்டுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஸ்ட்ரீமோட ஸ்பீட்லேயே போகும்போது போட்டுக்கு வந்து பெரிய சிரமம் இல்லை. ஏன்னா தண்ணியை கொண்டு போய் சேர்த்துரும். லாஜிக்கலி அதுதான். ஏன்னா சேம் டைரெக்ஷன். ஸ்ட்ரீமுக்கு சேம் டைரெக்ஷனில் போகுது. ஸோ இப்போ காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் நம்ம நகரும் போது நம்மளுக்கு பெரியசாக நம்ம அலட்டிக்க வேணாம், ஈஸியாக நம்ம மூவ் ஆகி போயிடலாம். காற்றே நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி தான் தண்ணியே கொண்டு போய் விட்டுரும். இது நார்மல் கான்செப்ட். ஸோ இது இன்னொன்று போட்டுக்கு, அதாவது தண்ணிக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இங்கேயும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இருக்கும். ஸோ இதுதான் ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஸ்ட்ரீமோட ஸ்ட்ரீம் ஸ்பீட். ஓகேவா? அதுதான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரீமோட ஸ்பீடில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனால் என்ன ஆகும் போட்டு. ஆனால் சேம் வந்து போட்டு வந்து என்ன பண்ணணும், பர்டிகுலர் ஒரு டைரெக்ஷன் நோக்கி போகணும். அதுதான் லாஜிக்கு. அப்படி ஒரு டைரெக்ஷன் நோக்கி போகும்போது தண்ணியோட பாதை எந்த மாதிரி இருக்குது, தண்ணி வந்து நேராக போதா, இல்லை தண்ணி வந்து எதிர் திசையிலேருந்து வருதா, நேர் நோக்கி வருதா, இல்லை எதிர் நோக்கி வருதா, இதுதான் இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீமோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ இதில் தண்ணி வந்து, அதாவது இந்த டைரெக்ஷனில், அதாவது போட்டு வந்து தண்ணியோட டைரெக்ஷன்லேயே போகுதுன்னா அப்படி புரிஞ்சுக்கோங்க. போட்டு வந்து தண்ணியோட டைரெக்ஷன்லேயே போகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்னா டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டவுன் ஸ்ட்ரீம். இதே இது போட்டு வந்து தண்ணிக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது, அதாவது தண்ணி ஒரு பக்கம் வந்து நோக்கி போய்கிட்டு இருக்கு, புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு, போட்டு அதுக்கு எதிர் திசையில் புஷ் பண்ணுது. அப்படி புஷ் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து அப் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரெண்டு கான்செப்ட் தான். இந்த ரெண்டு கான்செப்ட் தான் இந்த போட் அண்ட் ஸ்ட்ரீம் வந்து தாங்கி பிடிக்கிற கான்செப்டே. போட்டு தண்ணியோட ஸ்பீடு அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கே போச்சுன்னா டவுன் ஸ்ட்ரீமு, போட்டு அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கு ஆப்போசிட்டில் போகுது, ஆப்போசிட்டில் ரியாக்ட் ஆகுதுன்னா அது அப் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம், அப் ஸ்ட்ரீம், அவ்வளோதான். இந்த ரெண்டு கான்செப்ட் தான். ஸோ இப்போ இது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம், ஃபார்முலாவாக பார்ப்போம். இப்போ இதுதான் நம்ம சொன்னது. இப்போ நம்ம ஸ்பீட் ஆஃப், ஓகே, இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருந்திருக்கும், ஸ்கூல்லேருந்தே தெரிஞ்சிருக்கும். இப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலானா என்ன சொல்லுவீங்க? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். கரெக்டாக? டைம். அதாவது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸை நம்ம கடக்கணும் அப்படின்னா நம்ம அந்த டிஸ்டன்ஸ் எப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட ஸ்பீடு என்னன்னு தெரிஞ்சால் போதும். கரெக்டாக? நம்மளோட ஸ்பீடு என்னன்னு தெரிஞ்சால் போதும். அண்டு வந்து நம்மளோட ஸ்பீடு என்னன்னு தெரிஞ்சால் போதும். அண்டு நம்மளோட டைம் என்னன்னு தெரிஞ்சால் போதும். இது ரெண்டாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக டிஸ்டன்ஸ் எவ்வளோ கடந்திருக்கும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ இப்போ இதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போது நம்ம என்ன சொன்னோம், போட்டு அது தண்ணி போகிற அந்த ஸ்ட்ரீம் போகிற ஸ்பீடுக்கு அந்த திசையிலே போச்சுன்னா அதுக்கு பேர் டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இது போட்டு வந்து தண்ணியோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுது, தண்ணி ஒரு டைரெக்ஷனில் போகுது, ஆனால் போட்டு வந்து புஷ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு பேர் அப்ஸ்ட்ரீம். அப்போ அப்ஸ்ட்ரீமில் போகும்போது நம்மளுக்கு ஈஸியாக சொல்லிடலாம், டைம் அதிகமாகும். ஏன்னா அது தண்ணி வந்து ஒரு பேரியராக இருக்கும். அது ஒரு திசையில் வருது, போட்டு ஒரு திசையில் போகும்போது அப்போ தண்ணி வந்து தடுக்கும், அதோட ஸ்பீடை குறைக்கும், போட்டு போகிற ஸ்பீடை குறைக்கும். இதான லாஜிக்கு. அப்போ ஸ்பீடை குறைக்குதுன்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும், போட்டு போய் சேர்றதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் அப்ஸ்ட்ரீமில் டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இது முடிஞ்சு. இப்போ நம்ம ஃபார்முலாவாக பார்க்கலாம். இப்போ எனக்கு டவுன் ஸ்ட்ரீமு தேவை. அப்போது போட்டு வந்து டவுன் ஸ்ட்ரீமில் போகுது. டவுன் ஸ்ட்ரீமில் போகுதுன்னா என்ன அர்த்தம்? தண்ணியும் ஒரே திசையில், போட்டும்
ஒரே திசையில். இப்படி போனால் தான் அதுக்கு பேர் என்னது? டவுன் ஸ்ட்ரீம். அப்போ டவுன் ஸ்ட்ரீமில் போகுதுன்னா அதுக்கு ஃபார்முலா என்ன, அதாவது அது எப்படி செயல்படும் அப்படின்னா, அந்த டைமில் போட்டோட ஸ்பீடும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் ஆட் ஆகும், அடிஷன் ஆகும். இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம வந்து 2 செப்பரேட்டான ஸ்பீடை வந்து இங்கே பேச போகிறோம். அப்போ போட்டோட ஸ்பீடு அடுத்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணோம்னா கஷ்டம். அப்போது எந்த ஸ்பீடு எங்கே ஒர்க் ஆகுது எங்கே ஆக்ட் ஆகுதுன்றதை பார்க்கணும். அப்போது போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடை ஆட் பண்ணுறோம், அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ போட்டு வந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடில் போகுது, ஸ்ட்ரீமோட பாதையில் போகுது, ஸ்ட்ரீமோட டைரக்ஷனில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ போட்டும் ஸ்ட்ரீமும் ஒரே டைரக்ஷனில் போகுதுன்னா அதுக்கு பேர் டவுன் ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம், ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம். அதுக்கு ஃபார்முலா என்னது? ரெண்டதோட ஸ்பீடே ஆட் பண்ணணும். இதே இது போட்டு ஒரு அதாவது ஸ்ட்ரீம் ஒரு டைரக்ஷனில் போகுது, போட்டு ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. இதான் போட்டு ஒரு டைரக்ஷனில் போகுது அப்படின்னா ரெண்டும் எப்படி சொல்கிறது? ஆப்போசிட் டைரக்ஷனில் போதா. அப்போ அதுக்கு பேர் என்னது? அப் ஸ்ட்ரீம் சொன்னோமா? அப்போ அப்ஸ்ட்ரீம்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா போட்டோட ஸ்பீட்லேருந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடை சப்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? போட்டோட ஸ்பீடில் இருந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடை வந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்போ அதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ரீம். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ போட்டு ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கு அதே டைரெக்ஷனில் போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டவுன் ஸ்ட்ரீம். ஓகேவா? டவுன் ஸ்ட்ரீம். இதே இது போட்டு வந்து ஸ்பீடு இது ஸ்ட்ரீமோட ஸ்பீடுக்கு இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுதுன்னா அதுக்கு பேர் அப் ஸ்ட்ரீம். அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இந்த 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 ஃபார்முலா மைண்டில் பதிஞ்சாலே போதும். ஸோ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தேவைன்னா போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ஆட் பண்ணணும். அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தேவைன்னா போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு சப்ராக்ட் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்ட். இதுதான். ஓகேவா? இது முடிஞ்சு. இப்போ அடுத்து ஒரு நிமிஷம். இப்போ இதிலே கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் டிரைவான கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுலேருந்து என்ன டிரைவ் ஆகிருக்கும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்றுமே இல்லை, ஸ்பீட் ஆஃப் த டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்றத நான் டிஎஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாக எழுதிக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் டிஎஸ் டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அப் ஸ்ட்ரீம் அப்படின்றத யூஎஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சும்மா ரெப்ரசன்டேஷன், ஸ்மால் ரெப்ரசன்டேஷன். அண்டு போட்டுக்கு ஒரு ஸ்பீட் இருக்கும்ல, அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா பிஓஎஸ், போட் ஸ்பீட் அப்படின்ற மாதிரி அப்படி எடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடை எஸ்எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் ஸ்மால் ரெப்ரசன்டேஷன் மாதிரி. இப்போ நீங்கள் பாருங்கள் டவுன் ஸ்ட்ரீமை எப்படி அழகாக எழுதிட்டு பாருங்க. அதாவது இந்த டெஃபனிஷன் தான் இப்படி எழுதியிருக்கேன், தெரியுதா? இந்த டெஃபனிஷன் தான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ ஷார்ட்டாக எழுதிட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி படித்தாதான் மறக்காதுன்ற சென்ஸ் வந்து குட்டி ஒன்றா மண்டைக்குள்ள உட்காந்துக்கும். நம்ம பெருசாக எழுதி படித்தா ஓகே புரிதல் இருக்கும், பட் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எழுதும்போது நம்மளுக்கு அது ஈஸியாக வந்து கேட்சப் ஆயிரும். அப்போது டிஎஸ் ஈக்குவல் டு பிஓஎஸ் ப்ளஸ் எஸ்எஸ், U is equal to BOS minus SS. அதாவது டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கேட்டாங்க அப்படின்னா போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. அப் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கேட்டாங்க அப்படின்னா போட்டோட ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. அவ்வளோதான் கான்செப்ட், இவ்வளோதான். இது முடிஞ்சா? இப்போ அடுத்து இதுலேயே ஒரு டெஃபினேஷன். இதுலேருந்து என்ன டெரைவ் ஆகுது? இதுலேருந்து என்னடா டெரைவ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இங்கே நீங்கள் நல்லா பாருங்களேன். இந்த கான்செப்டை, எந்த கான்செப்டை, வெயிட் அ மினிட், அதாவது இதை அழிச்சிட்றேன். ஓகே, அதாவது இந்த இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க, இந்த இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா போட்டோட ஸ்பீடு மட்டும் கிடைக்கும். அந்த போட்டோட ஸ்பீடை மட்டும் தனிப்பட்ட முறையில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. இதே இது 1 and 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வந்து நான் சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு மட்டும் கிடைக்கும். எப்படி? ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தேவைன்னா எனக்கு என்ன தேவை? டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் டிவைடட் பை 2. ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இல்லை. இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நான் ஆட் பண்ணுறேன், ஓகேவா? ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? இங்கே என்ன பண்ணுவேன்? ரெண்டையும் ஆட் பண்ணுவேன்னா அப்போ ஆட் பண்ணும்போது ஸ்ட்ரீம் கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? வெயிட், இந்த இது மாற்றிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணும்போது ஸ்ட்ரீம் கேன்சல் ஆயிரும். அப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுவேன்னா அப்போ டிஎஸ் ப்ளஸ் யூஎஸ்ஸு இங்கிட்டு ரெண்டு போர்டோட ஸ்பீடு வந்து இங்கே கால்குலேட் ஆகுதா? அப்போ எனக்கு என்ன பண்ணுறேன்? 2BOS is equal to DS by plus USன்னு வரும். அப்போ இந்த 2 டிவைடில் போயிடுச்சுன்னா கரெக்டாக கான்செப்ட் புரியுதா? ஸோ இதனால தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இங்கே என்ன வந்துச்சு? BOS டிவைடட் பை 2. ஸோ போட்டோட ஸ்பீடு என்ன? அது எப்படின்னு அதாவது ஃபார்முலாஸ், வேரியஸ் ஃபார்முலாஸ் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டெரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரெடிக்ட் பண்ணல, டெரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போட்டோட ஸ்பீடுக்கு ரெண்டு ஃபார்முலா எப்படினாலும் நம்ம கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு போட்டோட ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது டவுன் ஸ்ட்ரீமு தேவை அப்படின்னா
போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதே இது எனக்கு டவுன் ஸ்ட்ரீமும் கொடுத்துருக்காங்க, அப் ஸ்ட்ரீமும் கொடுத்துருக்காங்க. ஆனால் போட்டோட ஸ்பீடு தேவை அப்படின்னா ரெண்டத்தையும் ஆட் பண்ணி எதை டவுன் ஸ்ட்ரீமையும் அப் ஸ்ட்ரீமையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து இது கிடச்சிரும், போட்டோட ஸ்பீடு கிடச்சிரும். இதே இது நான் ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணி நான் டிவைடட் பை 2 போட்டேன்னா எனக்கு என்ன கிடச்சிரும், ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடச்சிரும். ஸோ இதுதான் கான்செப்ட், இதில் வேறு எதுவுமே இல்லை, இதுதான் கான்செப்ட். ஸோ நான் திருப்பி முதல்ல இருந்து ஒன்ஸ் அகைன் கூட சொல்கிறேன். ஸோ இதை அழிச்சிட்டா இதுவும் போயிருமோ, ஒயிட் போகலை, நல்ல வேலை. ஸோ திருப்பி கூட நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது எனக்கு வந்து போட்டு வந்து தண்ணி இருக்குது. ஸோ இதுதான் போட்டு அப்படின்னா, போட்டு வந்து தண்ணி ஒரு டைரெக்ஷனில் போகுது, போட்டு ஒரு டைரெக்ஷனில் போச்சுன்னா இதுக்கு பேர் டவுன் ஸ்ட்ரீம். அப்போ டவுன் ஸ்ட்ரீமுக்கான ஃபார்முலா என்னது, போட்டோட ஸ்பீடு ப்ளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை ஆட் பண்ணுறதா டவுன் ஸ்ட்ரீமுக்கான ஃபார்முலா. இதே இது தண்ணி ஒரு டைரெக்ஷனில் எப்படி, அதாவது இங்கிட்டு நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் போட்டு வந்து அதை புஷ் பண்ணிக்கிட்டு அங்கிட்டு நோக்கி போகுது, ஆப்போசிட் டைரெக்ஷன்ஸில் போகிற மாதிரி. அப்போ இதுக்கு பேர் என்னென்னா அப்ஸ்ட்ரீம். அப்போ அப்ஸ்ட்ரீமுக்கான ஃபார்முலா என்னது, போட்டோட ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. இதுதான் கான்செப்ட். ஸோ இது ஒரு பக்கமா. அடுத்து நம்ம வந்து சிம்பிள் நோட்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம். டவுன் ஸ்ட்ரீமோடது டிஎஸ், அப்ஸ்ட்ரீம் யூஎஸ், அடுத்து போட் ஆஃப் த ஸ்பீடு வந்து பிஓஎஸ், அடுத்து ஸ்ட்ரீமோடது வந்து எஸ்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ அடுத்து இதிலேருந்து பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக எழுதி வச்சுக்கிட்டேன், ஒன்றுமே இல்லை. டவுன் ஸ்ட்ரீம்னா எனக்கு என்ன தேவை, போட்டு ஸ்பீடு ப்ளஸ்ஸு ஸ்ட்ரீமு ஸ்பீடு, அவ்வளோதான். அப்ஸ்ட்ரீம்னா போட்டு ஸ்பீடு மைனஸ் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம், முடிஞ்சிச்சு. இப்போ இதுங்க ரெண்டுத்தில் இருந்து இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கேன். அதாவது போட்டோட ஸ்பீடு தேவைன்னா டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் அப் ஸ்ட்ரீம் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் போட்டோட ஸ்பீடு. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு தேவைன்னா டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப் ஸ்ட்ரீம் போட்டு டிவைடட் பை 2 போட்டேன்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீடு, அவ்வளோதான். இதுதான் ஃபார்முலா. நீங்கள் தனியாக நோட்டு போட்டு கூட எழுதிக்கோங்க, இதை தாண்டி வேறு யோசிக்க தேவையில்லை. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா போதும். அடுத்து நம்மளுக்கான அப்ரோச் என்னவாக இருக்கணும், என்னென்ன எங்கெங்கே அப்ளை பண்ணணும், எது கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம எதை அப்ளை பண்ணணும், எதை அப்ரோச் பண்ணணும், இது மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம சம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சம்மில் ரீட் பண்ணிக்கோங்க. A boat takes 8 hours to travel 192 km in upstream. ஓகேவா, டவுன் ஸ்ட்ரீம் இல்லை அப்ஸ்ட்ரீம். ஸோ ஒரு கொஞ்சம் சம்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா வந்து ரிட்டன் பண்ணிடுங்க, அதாவது எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எழுதி வச்சு படிக்கும்போது, கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஃபார்முலாவும் ஈஸியாக மைண்டில் வந்துக்கும், இல்லை மைண்டில் உட்காந்துக்கும். அண்டு வந்து நம்மளுக்கு வந்து அந்த சம் வந்து ஈஸியாக வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும், ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ஸ்ட்ரீம்னா என்னது, போட்டோட ஸ்பீடில் இருந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடை சப்ராக்ட் பண்ணணும். டவுன் ஸ்ட்ரீம் அப்படின்றது போட்டோட ஸ்பீடில் இருந்து ஸ்ட்ரீமோட ஸ்பீடை ஆட் பண்ணணும். அந்த ரெண்டுத்தையும் போட்டோட ஸ்பீட் ஸ்ட்ரீமோட ஸ்பீடை ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 192 கிலோமீட்டரை 8 ஹவர்ஸில் போட்டு போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த கான்செப்டை தூக்கிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸோட கான்செப்ட். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் என்னது, ஸ்பீட் இன்ட்டு டைம் தானே, இந்த கான்செப்ட் தூக்கிட்டு வரோம். இப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 192. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லிக்கிட்டு வந்தோம், அப்ஸ்ட்ரீம் அப்படின்றது என்னது, ஸ்பீடு தான், அது ஒரு ஸ்பீடு. ஓகேவா, அது ஒரு ஸ்பீடு, வேறு எதுவுமே இல்லை. அப்போ அப்ஸ்ட்ரீம் அப்படின்றது ஒரு ஸ்பீடுனா அந்த ஸ்பீடை கண்டுபிடிக்க போகிறோம், அந்த ஸ்பீடு தான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். என்னன்னு, ஓகேவா, அப்ஸ்ட்ரீம் இதோட ஸ்பீடு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இன்ட்டு டைம் என்னது, டைம் கொடுத்துருக்காங்க 8 ஹவர்ஸ், அவ்வளோதான். டைம் கொடுத்துட்டாங்க 8 ஹவர்ஸ், கரெக்டாக. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அப்ஸ்ட்ரீமோடது தேவை அப்படின்னா 192 டிவைடட் பை 8, கரெக்டாக. 192 டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்துடும். அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஓகே. ஸோ இதை கேன்சல் பண்ணால் வந்து 24 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சா, 24. ஸோ அப்போ அதை தான் இங்கே நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஸோ என்னடா இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் டிஸ்டன்ஸ்லாம், அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இது காமன் திங். டிஸ்டன்ஸ் கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸோ போட் அண்ட் ஸ்ட்ரீமுக்கு வந்து இருக்கிற கான்செப்ட் வேறு, அது யூனிக். அண்ட் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு டைம் கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ஸோ அப்போ அது ஒரு காமன் மேட்ரு. இங்கே போட் அண்ட் ஸ்ட்ரீமுக்கு அதுக்கும் குழப்பிக்க வேணாம். நம்ம நார்மலாக எப்படி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை ஸ்பீடு கண்டுபிடிக்க டைம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுமோ அதே கான்செப்ட் தான் இங்கே
இருக்கட்டும் போட் அண்ட் ஸ்ட்ரீமில். என்ன போட் அண்ட் ஸ்ட்ரீமில் அடிஷ்னலாக வந்து நம்ம போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடுன்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் உள்ளே வரும் கரெக்டாக. ஆனால் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு டைம் கான்செப்ட் ஆதி காலத்துலேருந்து இருக்குது. ஸோ இப்போ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இங்கே எனக்கு என்ன தேவை, அது அப்ஸ்ட்ரீமில் போயிருக்கு. அது அப்ஸ்ட்ரீமில் போயிருக்கும்போது எனக்கு அதோட ஸ்பீடு என்னன்னு தெரியணும். அப்போ தெரிஞ்சாதான் அப்ஸ்ட்ரீமோட ஃபார்ம்ல என்னது, அப்ஸ்ட்ரீமுக்கு போட்டோட ஸ்பீட்லேருந்து நம்ம ஸ்ட்ரீமோட ஸ்பீடை சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ அந்த இதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ இப்போ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ கண்டுபிடிச்சி வச்சிட்டேன்னா ஓகே சூப்பர். இப்போ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அடுத்து கேள்வி வாங்க. ஸோ நான் ஸ்டெப் பை அதாவது வேர்ட் பை வேர்ட் நான் போகிறேன். இப்போ அடுத்த கேள்வியில் வந்தீங்கன்னா ஸ்ட்ரீமோட ஸ்பீடு இஸ் 1/7 ஆஃப் ஸ்பீட் ஆஃப் த போட். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து என்னவா இருக்கான், 1 எப்படி எழுதலாம், இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரீமோட ஸ்பீடை வந்து எப்படி எழுதுறேன் பாருங்க. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து எஸ்எஸ் வந்து 1/7 ஆஃப் ஸ்பீட் ஆஃப் த போட் பிஓஎஸ் இப்படி இருக்கான். இதான கான்செப்ட், 1/7 ஆஃப் பிஓஎஸ். அப்போ பிஓஎஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, அதோட 1/7 தான் எனக்கு ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம். ஓகேவா. ஸோ எப்பயுமே வந்து கடலோட ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது லாஜிக்கலி அதான், போட்டோட ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு 1/7 தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து என்ன மல்டிபிளில் தான் இருக்குது, இதை டிவைடில் எழுதி வச்சுக்கிறேன். அப்போ ரேஷியோ எப்படி ஃபாலோ ஆகும், ஸோ எஸ்எஸ் divided by BOS is equal to 1/7. முடிஞ்சா நம்ம எழுத தெரிஞ்சுக்கணும். எழுதிட்டோமா, ஓகே. இப்போ என்ன நடக்குது, எனக்கு என் கையில் என்ன இருக்குது, அப்ஸ்ட்ரீம் இருக்குது. அப்ஸ்ட்ரீம் எவ்வளோ, 24 என்ன அர்த்தம், 24 is equal to போட்டோட ஸ்பீடு மைனஸ் என்னது ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ஆனால் எனக்கு போட்டு ஸ்ட்ரீமோட ஸ்பீட்லாம் தெரியாது கரெக்டாக. ஆனால் எனக்கு ரேஷியோ தெரியும். என்ன தெரியும் சொல்லுங்கள், ரேஷியோ இந்த இருக்கு பாருங்க, இந்த ரேஷியோ எனக்கு தெரியும் கரெக்டா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா போட்டு அந்த ஸ்ட்ரீமோட ஸ்பீடை வந்து சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 24 கிடைக்கும். அப்போ நான் ரேஷியோவில் பண்ணாலும் அதே தானே, ரேஷியோவில் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணாலும் அதே கான்செப்ட் தானே, ஸோ இப்போ அதான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ 1லேருந்து 7, அதாவது 7 - 1 கரெக்டாக. அப்போ என்ன வரும், சப்ராக்ட் பண்ணால் 6ன்னு வருமா. இந்த 6 எதுக்கு ஈக்குவல்னா 24க்கு ஈக்குவல். இதுதான் கான்செப்ட். 6 எதுக்கு ஈக்குவல், 24க்கு. ஏன்னா இதுதான் எனக்கு போட்டு அண்ட் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு ரேஷியோவில் இருக்குது. எனக்கு பிரச்சனையே இல்லை. ரேஷியோனா என்ன பண்ணுவீங்க, ஒன்றுமே இல்லை. இது ஒன்றுனா நான் ஜஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் அடிஷ்னலாக ஆட் ஆகும். அதாவது 1A 7A இருக்கும். அப்போ இதை சப்ராக்ட் பண்ணனா 6A. அப்போ A is equal to என்னது, A is equal to 4ன்னு இருக்கும். அப்போ ஏவத்துக்கு இங்கே அப்ளை பண்ணால் என்னென்ன வரும், மேலே வந்து 4ன்னு வரும், கீழே வந்து 28 வரும். அவ்வளோதானே, போட்டு அண்ட் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் கிடச்சிருச்சு தானே. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னது 4, போட்டோட ஸ்பீடு எவ்வளவு 28. அவ்வளோதான், இதே கான்செப்ட் தான் இங்கே. எனக்கு நீங்கள் வேரியபிள் எடுத்து A Bலாம் போட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட்டு. அதை நம்ம அதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம். ஜஸ்ட்டு அந்த 6 பார்ட்டு தான் எனக்கு 24. அப்போ ஒரு பார்ட் என்ன 4. அப்போ இந்த 7 பார்ட் என்ன 7 × 4 28. அப்போ எனக்கு கிடச்சிருச்சா, போட்டோட ஸ்பீடும் கிடச்சிருச்சு, ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ இதை தான் இங்கே எழுதியிருப்பேன். புரியுதா, ரொம்ப ஈஸியாக கான்செப்ட் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுக்கு போட்டோட ஸ்பீடு ஸ்ட்ரீமோட ஸ்பீடு கிடச்சிருச்சு. என்னென்னது, போட்டோட ஸ்பீடு வந்து எனக்கு வந்து 28, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து எனக்கு 4 கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா, கடைசி கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை போட் ட்ராவல் சேம் டிஸ்டன்ஸ். எந்த டிஸ்டன்ஸ், 192. இந்த 192 எனக்கு எதில் ட்ராவல் பண்ணி, டவுன் ஸ்ட்ரீமில். ஸோ இப்போ அப் ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ணும்போது தான் எனக்கு 8 hours எடுத்திருக்கு. அப்போ அதே 192 டவுன் ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டவுன் ஸ்ட்ரீமோட கான்செப்ட் என்னது, போட்டோட ஸ்பீடு கூட ஸ்ட்ரீமோட ஸ்பீடை ஆட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். போட்டோட ஸ்பீடு எவ்வளோ 28, ஸ்ட்ரீமோட ஸ்பீடு எவ்வளோ 4. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்னது டவுன் ஸ்ட்ரீம் 32. கரெக்டாக. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டைம் கண்டுபிடிக்கணும். டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மலாக டிஸ்டன்ஸ் என்ன கான்செப்ட், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ டைம் வேணும்னா ஸ்பீட் என்ன ஆகும், டிஸ்டன்ஸுக்கு டிவைடில் போயிருமா. ஸோ அதை தான் எழுதுகிறேன். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ 192, ஸ்பீட் எவ்வளோ இந்த தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் 32 இஸ் ஈக்குவல் டு டி. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 6. அப்போ டைம் என்னது 6 hours. ஓகே, இதை தான் இங்கே பண்ணியிருக்கேன்.
ஸோ எனக்கு டவுன் ஸ்ட்ரீம் எனக்கு போட்டோட ஸ்பீடு எல்லாமே தெரியும். அப்போ அதை வச்சு நான் டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சிருவேன். ஸ்பீட் ஆஃப் த டவுன் ஸ்ட்ரீம் அது கண்டுபிடிச்சிட்டு அதை டைமுக்கு நான் கான்செப்டுக்குள்ளே கொண்டு வரும்போது எனக்கு 6 hours கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 6 hours. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் புரியாமல் இருக்கவே வாய்ப்பில்லை. அப்படியே ஒன்ஸ் புரியலை அப்படின்னா வீடியோவை திருப்பி கேளுங்க, கண்டிப்பாக புரியும். ரொம்ப நிதானமாக இதில் என்னென்ன கான்செப்ட்லாம் ஒளிஞ்சிருக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஒரு சம் புரிஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். டெஃபினட்டாக இந்த போட்டன் ஸ்ட்ரீமில் வர்ற ட்விஸ்டட்ஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்விஸ்ட் பார்ட் இருக்கும். அடுத்து நம்மளை நிறைய சுத்த விடுறது, ரொம்ப மண்டை போட்டு குழப்புற கான்செப்ட்லாம் இருக்கும், ஒரே போட்டர் ஸ்ட்ரீமில் இருக்கும். ஆனால் இது என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, என்ன அதில் என்ன சொல்ல வராங்க அதை மட்டும் தெரிஞ்சால் போதும். அதை தான் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ட்விஸ்ட்டு நிறையா இருக்கும். அது ஒவ்வொரு ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணும்போது தான் தெரியும். ஆனால் கான்செப்ட் தெரியாமல் ட்விஸ்ட்டுக்குள்ளே போய் சாகக்கூடாதுல்ல. ஸோ இப்போ தான் லாஜிக் இதுதான். ஸோ இங்கே நான் கான்செப்டை டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ட்விஸ்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடச்சிடும். ஓகேவா? நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஆன்சரை பின் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.